நம்ம இலக்கியா இந்த எஸ்எஸ்கேவ பத்தியும், கௌதம் பத்தியும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ரேவதி அது எதையுமே புரிஞ்சுக்கல. இப்போதைக்கு அவங்களோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறது, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, எஸ்எஸ்கே வந்து 6 மாசத்துல, 3 மாசத்துல சாகப் போறாரு அப்படின்ற மாரி வந்து சொன்ன ஒரு விஷயம். அதே மாதிரி அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, கௌதம யாரு, என்ன, ஏது அப்படின்றத வந்து சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேவதி நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அந்த ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அ இவங்க அதாவது ரேவதி வந்து கட்டுப்பாடோட வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கௌதமோட உயிருக்கு ஆபத்து. அதாவது நீங்க செஞ்ச பாவத்தினால 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ணீங்க இல்லையா? அந்த பாவத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, புள்ளையோட உயிருக்கு ஆபத்து. அதுக்கு வேற வழியே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், தாலிய கட்டணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எஸ்எஸ்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் நினைக்கிறாரு. அதாவது சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதியோட மகன கண்டுபிடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறலாம் அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே போட்ட பிளான், அடுத்ததா கௌதம் போட்ட பிளான். 2 பேரும் என்ன பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு சித்தர வச்சு வேலைய முடிச்சிடலாம் அப்படின்ற மாரி பார்த்தாங்க. அடுத்ததா கௌதம் வந்துட்டு ஜோசியர வச்சு வேலைய முடிச்சிடலாம் அப்படின்ற மாரி பார்த்தாங்க. இப்போ நம்ம இலக்கியா கிட்ட நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லும்போது, இலக்கியா இதுல எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்புறதில்ல. அதே மாதிரி ரேவதி கிட்ட, "அத்த நீங்க ஏதோ தப்பு பண்றீங்களோ?" அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. அதே மாதிரி இங்க சித்தரும் அதே மாரி சொல்றாங்க, ஜோசியரும் அதே மாரி சொல்றாங்க அப்படின்னா, இதுல எனக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய கன்ஃப்யூஷன் இருக்கு. எனக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கிறது தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா நம்ம ரேவதியோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதுவும் இல்லாம இந்த எஸ்எஸ்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இடைஞ்சல் குடுத்துட்டே இருக்காரு. எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாரி சொல்லி, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேவதி வந்துட்டு இலக்கியா கிட்டயே சொல்லாம, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்துடலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நேரா வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே கிட்ட போயி, அதாவது இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர் சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம புள்ள யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்றதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நீங்க இப்ப பூர்ணமா வந்து பார்த்தீங்கன்னா, மனசு மாறிட்டீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதே மாதிரி நான் உங்ககிட்ட நம்ம புள்ள யாரு அப்படின்ற மாரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒண்ணு பண்ணணும். அதாவது என்னோட கழுத்துல தாலிய கட்டணும். ஏன்னா இது எல்லாமே நீங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, முடிவு பண்ணி வச்சிருக்கிறது தானே. இதுக்கு முன்னாடியே கோவில்ல அதாவது ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, கோவில்ல போயிட்டு இந்த மாரி நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட கழுத்துல தாலிய கட்டுறதுக்கு ரெடியா இருக்கேன். அப்படி இப்படின்ற மாரி சொன்னீங்க இல்லையா? இந்த ஊர் உலகத்துக்கு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வேணாம். அதாவது அது தெரிய வரட்டும். பட் இருந்தாலுமே இப்போ நீங்க என்னோட கழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாலிய கட்டுங்க. அதுக்கப்புறம் மத்தது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க தான் ஒரு மிகப்பெரிய குழப்பம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவுக்கு தெரியாது. இலக்கியா ஒரு பக்கம் கௌதம் கிட்ட ஒரு சந்தோஷமான செய்திய சொல்லி, அவங்க 2 பேரும் ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தன வருஷமா நம்ம ஜானகி, ரேவதி இவங்க எல்லாருமே தவமா இருந்தாங்க. எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேர குழந்தைய பெத்தெடுத்துற மாட்டோமா அப்படின்ற மாரி சொல்லி, அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால தான் கௌதமும், இலக்கியாவும் பயங்கரமான சந்தோஷத்துல இருக்காங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி, எஸ்எஸ்கே இவங்களோட என்ட்ரி வருது. கழுத்துல மாலை, அதுக்கப்புறம் கழுத்துல தாலி இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. அத பார்த்த உடனே கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. அதே மாதிரி எஸ்எஸ்கே திருந்திட்டாரு அப்படின்ற மாரி வந்து நெனச்சாங்க. ஆனா எஸ்எஸ்கே திருந்தவே இல்ல அப்படின்றது இதுக்கப்புறம் தான் தெரிய வரப்போகுது. கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவ கொல்றதுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா தயாராயிருவாரு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.